நான் கொஞ்சம் வெளியே போனோம். மத்தியானம் அங்கே தான் சாப்பாடு. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். ஓ, லஞ்ச் வித் ஃப்ரெண்ட்ஸா? பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக பண்ணி கொடுத்துட்டு. அப்போ சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடவா? கல்யாணம், கிரகப்பிரவேசம் மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் மட்டும்தாங்க இந்த ரவா பொங்கலை டேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டுங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் ரவா பொங்கல் தாங்க. வானலியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 3/4 டம்ளர் வெள்ளை ரவையை வறுத்து எடுத்து வச்சுடுங்க. 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி குழையாமல் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க. இப்போது வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தட்டி வச்ச மிளகு, முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், வெட்டி வச்ச இஞ்சி, கருவேப்பிலையை சேர்த்துடுங்க. 1:2 தாங்க தண்ணியோட அளவு. இப்போ நான் 3/4 டம்ளர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துடுங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடுங்க. எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வறுத்து வச்ச ரவையை கொட்டி கிளறி மூடி வச்சுடுங்க. சீக்கிரமாகவே எல்லாம் சேர்ந்து வெந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. தட்டில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு மேலாப்பில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான்.